சௌ ராஜலட்சுமி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி, விருதுநகர். சங்க இலக்கியங்கள் இடம்பெறக்கூடிய புறநானூறு பற்றி பார்க்க போகிறோம். இந்த புறநானூறு சங்க இலக்கியங்களை இரு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. 8 தொகையில் தான் இந்த புறநானூறு என்ற பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு, அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை. இந்த 8 தொகை 8 நூட்களை இந்த நூற்பா வடிவில் சொல்லப்படுது. அதில் புறம்ங்கிறது தான் புறநானூறு. புறநானூறில் 3 பாடல்களை பார்க்க போகிறோம். இப்போ அதனுடைய திணை என்ன அப்படின்னா புறத்திணை. பாவகை ஆசிரியப்பா. இதில் 400 பாடல்கள் உள்ளது. புலவர்கள் 157 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அடி வரையறைன்னு பார்த்தா 4 to 40. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு அப்படின்னு பிரிக்கப்படுது. புறம் சார்ந்த கருத்துக்களை கூறுவதாலும் 400 பாடல்களை கொண்டமையாலும் இது புறநானூறு என பெயர் பெற்றது. புறநானூறுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்: புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு, தமிழர் வரலாற்று பெற்றகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம் அப்படின்னு பல பெயர்கள் அந்த புறநானூறு அப்படிங்கிறத அழைக்கப்படுது. புறநானூறுல 37வது பாடலை இப்ப பார்க்க போறோம். இதுல என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி மன்னன் அப்படி வழித்தோன்றல்ல இருக்கக்கூடிய கிள்ளிவளவனை பத்தி பார்க்க போறோம். சோழன் கிள்ளிவளவன் தான் இதுல தலைவனா இடம்பெறாரு. இதனை திணை வாகை திணை, துறை அரச வாகை, மலபுல வஞ்சி. பாடியவர் மாரோகத்து நப்பசிலையார், அதாவது நப்பசிலையார் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மாரோகத்து நப்பசிலையார் அப்படின்னு இதை பாடியிருக்கிறாங்க. கிள்ளிவளவனை என்ன செய்யறாருன்னா பாடுறாரு. நஞ்சுடை வாள் எயிற்று ஐந்தலை சுமந்த வேக வெந்திரல் நாகம் புக்கன விசும்பு தீப்பிறப்ப திருகி பசுங்கொடி பெருமலை விடரகத்து உறும் எரித்தாங்கு புல்லுரு புன்கண் தீர்த்த வெள்வேல் சினம்கெழு தானே செம்பியன் மருக கராம் கழித்த குண்டு கண் அகலி இடம் கருங்குட்டத்து உடன் தொக்கு ஓடி யாமம் கொள்பவர் சுடர் நிழல் கதுவும் கடுமுரண் முதலிய நெடுநீர் இளஞ்சி செம்பு உரல் புரிசை செம்மல் மூதூர் வம்பு அணி யானை வேந்து அகத்து உண்மையின் நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லையால் நெடுந்தகை செருவத்தானே அப்படின்னு கிள்ளிவளவனை மாற்றகத்து நப்பசிலையார் என்ன செய்யறாருன்னா பாடுறாரு. இந்த பாடல்ல என்ன பொருள் இடம்பெறுது அப்படின்னா, முதல்ல சிபி சக்கரவர்த்தி மன்னன் வழி தோன்றவர் தான் இந்த செம்பியன் அப்படிங்கிற சொல்றாங்க. அதான் செம்பியன் மருக. சிபி சக்கரவர்த்தி மன்னன் என்ன செய்வார் அப்படின்னா, புறா இவர்கிட்ட அடைக்கலமா இவருடைய மடியில உட்காரும். பருந்து இந்த புறாவை விரட்டி வரும். அப்ப அந்த புறா இவர்கிட்ட கேட்கும். அந்த பருந்து சிபி சக்கரவர்த்தி மன்னன்கிட்ட கேட்கும், அந்த புறா எனக்கான இறை, அது ஒன்னுகிட்ட அடைக்கலமாயிடுச்சு, அதை நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சிபி சக்கரவர்த்தி மன்னன் சொல்றாரு, அந்த புறாவை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக அந்த புறாவுக்கு எடைக்கு நிகரா தன்னுடைய சதையை அறுத்து கொடுப்பாரு. அப்ப தராசு, ஒரு துலாக்கோள்னா தராசு, அந்த தராசுல ஒரு இதுல புறாவை வச்சுட்டு மறுபக்கமா இவர் தன்னுடைய சதையை உடம்புல இருந்து சதையை அறுத்தெடுத்து அந்த தராசு ஒரு தட்டுல வைப்பாரு. அது சரிசமமே ஆகாது. அப்புறம் தானே அந்த துலாக்கோல்ல ஏறி உட்காரம் தான் அது புறாவுக்கு நிகரா சரிசமமாகும். அப்படி புறாவுக்காக தன்னையவே கொடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி மன்னன். அப்படியாப்பட்ட மன்னன் வழி தோன்றவர் தான் அந்த கிள்ளிவளவன். அதான் செம்பியன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் புல் ஒரு புன்கண் தீர்த்த வெல்வேல். புல்னா பறவை, அந்த பறவைக்காக தன்னையே கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்தி மன்னன் வழி தோன்ற செம்பியனே, கிள்ளிவளவனே. சினம்கெழுத்தானே செம்பியன் வருக. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா வேல்படை வச்சிருக்கிறாரு. அவர் கோபமா இருக்கக்கூடியவர். அவர் எதிரி நாட்டோட போர் புரிகிறாரு. அங்க உள்ள மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அகழி சுத்தி மதில் இருக்கும். அந்த மதிலுக்குள்ள செம்பாலான கதவுகள் இருக்கும். அந்த கதவெல்லாம் பூட்டி உள்ள இருக்கிறாரு. யானை படைகள்லாம் அங்க இருக்குது. மதில் சுவருக்கு வெளியே அகழிகள் இருக்கும். அந்த அகழிகள் முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா முதலைகள் இருக்கும். அந்த முதலைகள் இந்த விளக்கினுடைய காவலர்கள் சுற்றி காவல் புரிவாங்க. அவங்க கையில இருக்கக்கூடிய விளக்கின் நிழல் அந்த அகலியில படும்போது அந்த முதலைகள் அது இறை நினைச்சு அந்த நிழலை என்ன செய்யணும்னா ஒளியினுடைய நிழலை கவ்வும். அப்படியாப்பட்ட காவல் மிக்க கோட்டையுடைய பகை மன்னனைய நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னா தகர்த்துட்ட, நீ வல்லமை பெற்றவன் அப்படின்னு நப்பசிலையார் இந்த கிள்ளிவளவனை புகழ்ந்து பாடுறாரு. அந்த அதை இன்னொரு உவமையோட சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, நஞ்சுடை வாள் எயிற்று ஐந்தலை சுமந்த வேக வெந்திரல் நாகம் புக்கன. நாகம் நஞ்சுடை அப்படின்னா விஷத்தன்மை உடைய
பற்களை உடைய 5 தலை நாகமானது எப்படி மலை பிளவுகளிடையே புகுமோ அது மாதிரியும் வானத்திலிருந்து விசும்புனா வானத்திலிருந்து தீப்பழம்பானது இடியா மாறி அந்த மலை பகுதியில போட்டு அந்த பாம்பானது என்ன செய்யுதுன்னா இறந்து பட்டுது. அது மாதிரி அந்த மன்னனுடைய கோட்டைக்குள்ள வந்து நீ இந்த மாதிரி புகுந்து அவனை வந்து அழிச்சிட்ட அப்படின்னு நப்பசலையார் கிள்ளிவளவனை வந்து புகழ்ந்து பாடுறாரு. அப்படி வீட்டுக்குள்ள இருக்கும்போது செம்பாலான கதவுகளுக்குள்ள மன்னன் வந்து இருக்கிறான். காவலுக்கு வந்து யானைகள்லாம் இருக்குது, மதில் சுவர் சுற்றி அகழிகள் இருக்கு. அப்படி காவல் மிக்க அந்த கோட்டையில் உள்ள இருக்கக்கூடிய வீரனே நீ அழித்த வல்லமை பெற்ற கிள்ளிவளவனே அப்படின்னு நப்பசலையார் வந்து இந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடுறாரு. அதான் நஞ்சுடை வாளியிற்று 5 சுமந்த வேக வெந்திரல் நாகம் புக்கன. நஞ்சு அப்படின்னா விஷத்தன்மை உடைய, எயிர்னா பற்கள், நஞ்சுத்தன்மை உடைய பற்களை உடைய 5 தலை நாகம் கொண்ட நாகமானது எப்படி மலைப்பிளவனுடைய போகுமோ அது மாதிரி நீ என்ன செய்யற அப்படின்னா அந்த கோட்டையை தகர்த்துற. விசும்பு தீப்பிறப்ப திருகி பசுங்கொடி பெருமலை விடரகத்து உரும் எரித்தாங்கு. விசும்புனா வானத்துல இருந்து தீப்பிழம்பானது எப்படி வந்து இடியா வந்து மாறி அந்த மலைப்பிளம்புகளுக்குள்ள போகுதோ அப்ப மலைப்பிளம்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாம்பு என்ன செய்யுது அப்படின்னா அழிந்து பட்டுது. புல்லுரு புன்கண் தீர்த்த வெல்வேல் சினம் கெழு தானே செம்பியன் வருக. அந்த பறவைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தானே முழுமையா கொடுத்த சிபி சக்கரவர்த்தி மன்னன் வழி தோன்ற செம்பியனே அந்த கிள்ளி வளவனே கராம் கழித்த குண்டு கண் அகலி. அந்த பகை நாட்டுடைய மன்னன் வந்து என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா தன்னுடைய கோட்டையை சுத்தி அகலிகள் வச்சிருக்கிறான். இடம் கரும் குட்டத்து உடன் தொக்கு ஓடி யாமம் கொள்பவர் சுடர் நிழல் கதுவும். யாமம்ங்கிறது நடிச்சாமம். அப்ப அந்த கோட்டையை சுத்தி அகலிகள் இருக்கு. அந்த அகலிகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா முதலை இருக்கு. அது காவல் புரியவங்களோட கையில விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த விளக்கினுடைய நிழல் ஒளி வந்து அந்த அகலியில படுது. அதை பட்ட உடனே முதலைகள் என்ன செய்யுது அப்படின்னா இறை நினைச்சு கவ்வுது. கடுமுரண் முதலிய நெடுநீர் இளைஞ்சி செம்பு உரல் புரிசை செம்மல் மூதூர். அப்படியாப்பட்ட பழமையான காவல் மிக்க மூதூர்ல நீ வந்து மன்னனை வந்து தகர்த்து எரிஞ்சிட்ட. அவன் செம்பாலான கோட்டையவே நீ வந்து இடிச்சிட்டு போயிட்ட. அப்படி காவலோட பாதுகாப்பா உள்ள இருக்கிறான். அப்படி உள்ள பூட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன செய்யக்கூடாதுன்னா தகர்க்க கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி நீ என்ன செஞ்ச அப்படின்னா அவனை வந்து அழிச்சிட்ட அப்படின்னு இந்த நப்பசலையார் கிள்ளிவளவனை புகழ்ந்து பாடுறாரு. வம்பு அணி யானை வேந்தகத்து உண்மையின் நல்ல எண்ணாது சிதைத்தாள். வம்பு அணி யானை அப்படின்னா அங்க யானைகள்லாம் சூழ்ந்து காணப்படுது. நல்ல எண்ணாது சிதைத்தல் அப்படின்னா இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும், இருந்தாலும் நீ என்ன செய்யற அப்படின்னா உன்னுடைய வீரத்தை உன்னுடைய வலிமையால அந்த கோட்டையை வந்து தகர்த்துட்ட. நெடுந்தகை செருவத்தானே அப்படின்னு கிள்ளிவளவன் வந்து புகழ்ந்து பாடிட்டார். வாகை அப்படிங்கிறது அந்த வெற்றி பெற்ற அரசன் வந்து வாகைப்பூவை சூடி அவனுடைய வீரத்தை அந்த புகழை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளிப்படுத்துறாங்க. அடுத்து 2வது பாடல் புறநானூற்றுல இடம்பெறக்கூடிய 86வது பாடலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு தாய் இருப்பா. அதாவது இது வந்து பெண்பால் புலவர் பாடக்கூடிய ஒரு பாடல். காவர் பெண்டு அப்படிங்கிற பெண்பால் புலவர். திணை வந்து வாகை திணை, துறை வந்து ஏரான் முல்லை. ஏறுன்னா சிங்கம். சிங்கம் போன்ற ஆண்மகனுடைய வீரத்தை பெருமைகளை புகழ்ந்து பாடுவது அந்த ஏரான் முல்லை. 86வது பாடல். சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டுலனோ என வினவுதி என் மகன் யாண்டுலனோ என அறியேன் ஆயினும் ஓரும் புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு இந்த காவர் பெண்டு அப்படிங்கிற புலவர் பாடி இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு தாய் இருக்கிறா. அந்த தாய் ஒரு சிறிய வீடு, சிற்றில் அப்படின்னா வீடு. அந்த சிறிய வீட்டுல போய் ஒரு பெண்ணானவள் அந்த தூணை பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய தாய்கிட்ட கேட்கிறான். அந்த மகனை பெற்ற தாய்கிட்ட கேட்கிறான், உன்னுடைய மகன் எங்கு இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, என் மகன் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது. புலி இருந்துச்சுன்னா அந்த குகையானது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். இப்ப புலி அந்த குகையை விட்டு வெளியேறி போயிடுச்சுன்னா அந்த குகையானது வெறுமனே இருக்குமா, அது மாதிரிதான் ஈன்ற வயிறு தான் இது. புலி இல்லாத குகை எப்படி வெறுமனே இருக்கு அது மாதிரி நானும் இருக்கிறேன். அவன் என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போர்க்களத்துல போய் பாருங்க, அவன் அங்கதான் இருப்பா அப்படின்னா அந்த தன்னுடைய மகனுடைய வீரத்தை வந்து இந்த பெண்ணு பாடுவதா இந்த பாடல் அமையப்பட்டுள்ளது. சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டுலனோ. சிற்றில்னா சிறிய வீடு, நற்றுன் அந்த தூணை வந்து பிடிச்சுக்கிட்டு ஒரு பெண்ணு கேட்கிறா, யாண்டுலனோ உன்னுடைய மகன் எங்கு இருக்கிறான் அப்படின்னு வினவுதினா கேட்டல். என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன், என்னுடைய மகன் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியாது. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. இந்த கல்லலை அப்படிங்கிறது அந்த குகையை சொல்றாங்க. எப்படி புலியானது அந்த குகையில இருக்கும்போது குகையை விட்டு வெளியேறும் போகுதோ அந்த குகை வெறுமனே காட்சி அளிக்குமோ அது மாதிரிதான் ஈன்ற வயிறு தான் இங்க இருக்கு.
அவன் எங்க இருப்பான் அப்படின்னா போர்க்களத்துல இருப்பான், அவனை அங்க போய் பாருங்க, நீங்க அவனை போருக்குன்னு தனியா அழைக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் அங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இப்ப ஈன்ற வயிறு தான் இங்க இருக்கு, அவனை வந்து போர்க்களத்துல போய் சந்திங்க அப்படின்ட்டு தன்னுடைய மகனுடைய வீரத்தை ஒரு பெண் பாடுவதா இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது. அடுத்து 3வது பாடல். இது வந்து 112வது பாடலா நம்மளுக்கு புறநானூறுல இடம் பெற்றுள்ளது. இது வந்து கையறு நிலை பாடல், திணை வந்து பொதுவியல் திணை. இது வந்து பாரி மகளிருடைய பாடல். பாரி மகளிர் வந்து பாரியினுடைய வேல்பாரி, அந்த அவருடைய குழந்தைகள் தான் அங்கவை சங்கவை, அந்த பெண்கள் தான் பாரி மகளிர்னு சொல்லப்படுது. அவங்க வந்து தன்னுடைய தந்தையை இழந்த வருத்த சோகத்தை புலம்பல அந்த பாடல் என்ன செய்யுதுன்னா சொல்லப்படுது. அதுதான் கையறு நிலை. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையம் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றேறி முரசர் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. எந்தைனா தந்தை, அற்றைனா அந்த அந்த அப்படிங்கிறது, திங்கள் அப்படின்னா மாதத்தையும் குறிக்கும் நிலவையும் குறிக்கும். இங்க வந்து மாதத்தை சொல்றாங்க. வெண்ணிலவு அந்த வெண்மையான குளிர்ச்சி பொருந்திய நிலவு, முழுமையான நிலவு. இப்ப அற்றை திங்கள் அந்த நிலவுனா இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த மாத நிலவுல, அந்த மாதத்துல அந்த முழுமையான வெண்ணிலவுல நாங்கள் இருந்தோம், எங்க அப்பா எங்களுடைய குன்று நாடு எல்லாமே எங்களுடன் இருந்துச்சு. ஆனா இற்றை திங்கள் இந்த மாதத்துல இந்த முழு பௌர்ணமி இந்த நிலவுல எங்களுடைய அப்பாவும் இல்லை, எங்களுடைய குன்றும் இல்லை, எங்களுடைய நாட்டையும் அந்த வேந்தர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. வேந்தர்கள் வந்து மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர். இந்த மூவேந்தர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா எங்க அப்பாவை சூழ்ச்சி பண்ணி வெற்றி பெற்றாங்க, எங்க அப்பாவை அழிச்சிட்டாங்க, அதனால எங்களுடைய நாட்டையும் கைப்பற்றிட்டாங்க. இப்ப நாங்க வந்து எங்க தந்தை இல்லாம வருத்தப்படுறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு கூறுவதுதான் அந்த கையறு நிலைப்பாடு. அந்த பாரி வந்து என்ன செய்வாருன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தவர், இவருடைய நண்பர் வந்து கபிலர். இவர் நிறைய மக்களுடைய மத்தியில செல்வாக்கும் பேரு புகழ் அடைஞ்சதுனால இந்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கு வந்து பிடிக்கல. அப்ப எப்படியாவது இவரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி இந்த பாரி மன்னருக்கு கீழே ஒரு 300 கிராமங்கள் இருக்கும், அதை ஆட்சி புரிவாரு. இவர் வந்து ஒரு குறுநில மன்னர். அப்ப இந்த மாதிரி புகழ் நம்மளுக்கு கிடைக்காத பேர் புகழ் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சூழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணி அழிச்சிடுறாங்க. அந்த பெண்கள் தந்தையை இழந்து வருத்தப்பட்டு கூறுவதா அந்த கையறு நிலை பாடல். பொதுவியல் அப்படிங்கிறது பொதுவான செய்திகள், புறத்திணையில் இடம்பெறக்கூடிய பொதுவான செய்திகளையும் அதில் கூறப்படாத செய்திகளை தொகுத்து கூறுவதுதான் பொதுவியல் திணை. அட்டை திங்கள் அவ்வெண்ணிலவு, அந்த மாதத்துல முழுமையான நிலவுல எந்தையும் உடையம் எம் குன்றும் பிறர் குளார். எந்தைனா தந்தை, எங்க அப்பாவும் எங்க கூட இருந்தாரு, எங்களுடைய குன்று அந்த நாடு எங்களுடன் இருந்துச்சு, யாரும் கைப்பற்றல, பிறர் கொளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில், இந்த மாதத்துல இந்த முழுமையான நிலவுல வென்றரி முரசின் வேந்தரியம், வேந்தர் வந்து அந்த சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சூழ்ச்சியின் காரணமாக எங்க அப்பா வந்து அழிச்சிட்டாங்க. குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே, வெற்றி பெற்றதன் காரணமாக முரசு அறிவிக்கிறாங்க, எங்களுடைய குன்றையும் கைப்பற்றிட்டாங்க, எங்க தந்தை இல்லாம நாங்க இப்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாரி மகளிர் தன்னுடைய தந்தையை நினைச்சு புலம்புவதா இப்பாடல் அமையப்பெற்றுள்ளது. நன்றி.